இலங்கையில் நடந்த மிக கொடூரமான சம்பவங்களில் ஒன்று இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை. அது வெறுமனே முள்ளிவாய்க்கால் படுகொலை மட்டுமில்லை, அது ஒரு அடையாளப்படுத்தல் மட்டும்தான். ஆனால் அதுவரைக்கும் நடந்த நிறைய படுகொலைகள், இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள், இதுக்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த விதமான நீதியுமே கிடைக்காம மக்கள் தினமும் வீதிகள்லையும் நிறைய இடங்கள்லையும் போராடி வர்றோம், தேசிய ரீதியிலையும் சர்வதேச ரீதியிலையும். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நீதியுமே நமக்கு கிடைக்கல. அப்போ அதனை நினைவு கூறுற விதமாகவும் நமக்காக உயிர் நீத்த உறவுகள் அவங்களுடைய நீதிக்காகவும் தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த இடம் பெரும்பாலும் வளமையாக தெரியும். முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவேந்தல் இன்றைய நாளில் காலையில் 10:10க்கு விளக்கேற்றி ஆரம்பமாகும். அதே நேரத்தில் நாம் இங்கே இந்த இடத்துல விளக்கேற்றுவோம். கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சரியான ஒரு அடையாளப்படுத்தல் இடமோ அல்லது ஒரு பொதுவான இடமோ இது வரைக்கும் அமைக்கப்படலை, அதுக்கான ஒரு இடம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக கடந்த சில வருடங்களாகவே நாம் காந்தி பூங்காவில் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்வானது வெறுமனே நிகழ்வு மட்டும் இல்லாமல் ஒரு நீதிக்கான ஒரு தேடலாகவும் ஒரு பாதையாகவும் தொடர்ச்சியாக 17 வருடங்களாக பயணித்து வரோம். அந்த பயணத்தின் 17வது ஆண்டில் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்ட உயிர் நீத்த நீதி கிடைக்கப்படாத உறவுகளுக்கு நம்ம இங்கே அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்திருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு எமது தேசத்துக்காக எமது உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல நினைவேந்தலை விளக்கு ஏற்றி பூ சொரிய வந்திருக்கிறோம். இப்போதைக்கு நான் கூறப்போகிறேன், நான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடக்கும்போது நான் அங்கே இருந்தேன். எங்களோட கண்களால் கண்ட காட்சிகள், தெத்த வெள்ளம், எங்களோட சனங்கள், எங்களோட மக்கள் எப்படி அந்த இனப்படுகொலையில் எப்படி நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கணுன்றது எத்தனை நாளோட தலைமைங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் அந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வருஷமாக நாங்கள் இடம்பெயர்ந்து வாழ்க்கையிலே வாயால் சொல்ல முடியாத நிறைய துன்பங்களையும் வேதனைகளையும் கண்ணால் கண்டிருக்கிறோம். அது எல்லாரும் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் மூலமாக, இணையதளம் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட தேசியத்தை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒன்றும் பிரயோசனம் இல்லாமல் கடைசியில் எங்களோட மக்கள் இனப்படுகொலை செய்து அழிக்கப்பட்டது தான் மிச்சம். எனவே தொடர்ந்தும் இந்த வினயமாக இந்த மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் பேசும் தமிழ் மக்களாகிய நீங்கள் எப்பவும் தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகள், தமிழ் தேசியத்துக்காக நம்மளோட இனப்படுகொலைக்காக காணாமலாக்கப்பட்டவர்கள் அவங்களோட துன்பத்துக்காகவே நீங்கள் எப்பவும் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று ஒன்று கூடி எங்களோட துயரத்தையும் துன்பத்தையும் பங்கெடுத்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக கை எடுத்து நிற்கணுமென்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நான் ஏன் வந்தேன் என்ற மட்டும்தான் எனக்கு ஏன் வந்தேன் நாங்கன்ற மட்டும்தான் எங்களுக்கு இது ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் தந்த வலி என்றைக்கும் மாற்ற இல்லாத மோசமான வலி என்றைக்கும் எங்கிட்ட நெஞ்சில் இருக்கிற வலி இன்றைக்கும் எத்தனை வருஷம் இந்த 14-15 வருஷமாக போய் இவங்களெல்லாம் மறக்கிறாத வலி. சின்ன குழந்தை, வயிற்றில் இருந்த குழந்தை, வயது வந்த தாய் மாறி எல்லாரும் பட்டதுன்னு நாங்கள் ஏன் உயிரோட வந்தோம்ன்ற கேள்வி மட்டும் தான் எங்களுக்கு இருந்தது.
நாங்கள் இங்கே வந்து வீடு வாசல் எங்கிட்ட சொத்தண்டு அனுபவிக்கிறோம். ஆனால் இதில் அனுபவம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் பட்ட துன்பம் நாங்களுக்கு அனுபவம். அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போவோம், அந்த இடத்துல நாங்கள் எப்படி வாழ்வோம், அந்த உறவுகள் எப்படி எங்கள்கிட்ட வரும்ன்ற கேள்வி மட்டும் தான் எங்களோட மனசில் இருக்குது, எந்த மனசில் இருக்குது. அதாவது என் குழந்தைகள் இன்றைக்கு எப்போம்மா நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம்ன்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் உயிரோடு வந்து சேர்ந்தது இறைவனுக்கு தான் தெரியும். நாங்கள் 4 பேர் வந்து எங்களோட குடும்பத்தோட உயிரோடு வந்து சேர்ந்துருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவை கடவுளாக எங்களுக்கு இந்த அதுகள் இதுக்கு நாங்கள் வருடம் செய்து வரணாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வரல, நாங்கள் வீட்டில் செய்திருப்போம். இது செய்து வரணாங்க. எப்போதும் அதுகளுக்கு தண்ணி ஊற்றணும் மட்டும் ஆசையாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் எப்போதும் ஒரு தனி இடம் உருவாகுது எங்களுக்கு நல்லது.